தற்போது கிடைக்கப்பெற்ற முக்கிய தகவல். அதிமுகவிலே 10 முக்கிய தலைவர்களை களம் இறக்கிய எடப்பாடி. அதிர்ச்சியில் ஸ்டாலின் தரப்பு. நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி தான் பொதுச்செயலாளராக இருந்து கொண்டிருக்கிறார். அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது நாம் வெற்றி ஆக வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி அதற்குரிய வேலைப்பாடுகளை மிக தீவிரப்படுத்தி இருக்கிறார். அதிலையும் குறிப்பாக சொல்ல போனால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2026 முதலமைச்சர் பதவியிலே அமர்ந்து விட வேண்டும் என்று சொல்லி கூட அதற்குரிய வேலைப்பாடுகள் மிக தீவிரமாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதிமுகவினர். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அதிமுகவின் சார்பாக ஒரு 10 நபர்களை களம் இறக்கி இருக்கிறாராம் எடப்பாடி. திமுக எப்படி கனிமொழியின் தலைமையில் கனிமொழியின் மூலமாக அவருடைய தலைமையிலே தேர்தல் அறிக்கை என்பது தயாரிக்கப்படுவதற்குரிய வேலைப்பாடுகளை திமுக எப்படி மிக வேகமாக ஆரம்பித்திருக்கிறதோ அதே போலத்தான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு 10 நபர்களை களம் இறக்கி இருக்கிறார். அந்த 10 நபர்கள் தமிழகம் முழுவதுமே சுற்றுப்பயணம் செய்ய போறாங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய கடைக்கோடி மக்களிடமும் நேரடியாகவே சென்று அவருடைய தேவை என்ன, அவர்களுக்கு என்ன தேவை என்பது இருக்கிறது, என்ன கோரிக்கை என்பது இருக்கிறது, எதை கொடுத்தால் அவர்கள் மனம் கவரக்கூடிய வகையில் அறிவிப்பு என்பது இருக்கும், மக்களுடைய தேவைகள் என்ன அப்படிங்கிறத அறிந்து ஒரு தேர்தல் அறிக்கையாக தயாரித்து அதை எடப்பாடி பழனிசாமியிடம் கொடுக்க இருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் என்பது பார்த்தீங்க அப்படின்னா தற்போது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது இணையதளங்கள் உலாவதை விட அதிமுகவின் சார்பாகவே அதிகாரப்பூர்வமாகவே அறிவிக்கப்பட்டு விட்டது. இப்படிப்பட்ட ஒரு சொல்லி அந்த 10 பேர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா நத்தம் விஸ்வநாதன், அதே போல சி பொன்னையன், பொள்ளாச்சி ஜெயராமன், டி ஜெயக்குமார், சி.வி. சண்முகம், செம்மலை, வளர்மதி, OS மணியன், RP உதயகுமார் மற்றும் வைகை செல்வன் என 10 நபர்கள் இந்த தேர்தல் பணியில் தயாரிக்கூடிய வேலையிலே களம் இறக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிற செய்திகள் தற்போது அதிமுகவின் சார்பாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. இவர்கள் அனைவருமே கண்டிப்பாக தமிழகம் முழுவதுமே சுற்றுப்பயணம் செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது ஒவ்வொரு தொகுதி வாரியாக சென்று அங்கு இருக்கக்கூடிய மக்களிடம் உங்களுக்கு என்ன தேவை என்பது இருக்கிறது, என்ன கோரிக்கை என்பது இருக்கிறது அப்படிங்கிற அனைத்தும் கேட்டறிந்து மக்களுக்கு பிடிக்கக்கூடிய ஒரு தேர்தல் அறிக்கையை தயாரித்து அது அதிமுகவின் சார்பாக விநியோகம் செய்யப்படுவதற்குரிய வேலைப்பாடுகளை தான் தீவிரப்படுத்தி இருக்கிறார் எடப்பாடி. 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக எப்படி பார்த்தாலும் மிக கவர்ச்சிகரமான அறிவிப்புகளை கொடுப்பார்கள். அதே போல 2021 அவர்கள் கொடுத்த அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றி விட்டார்களா அப்படின்னு பார்த்தா அதற்கு கிடையாது அப்படின்னு தான் பதில் என்பது தமிழகத்திலிருந்து வந்து கொண்டுதான் இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக மக்களுடைய மனநிலைமை என்பது எப்படி இருக்கிறது, வாக்குறுதிகள் கொடுப்பது முக்கியம் கிடையாது. அந்த வாக்குறுதியை எந்த கட்சி சரியான முறையிலே செயல்படுத்தும், யார் வாக்குறுதிகளை கொடுத்துவிட்டு செயல்படுத்தாமல் இருப்பார்கள், இந்த 5 ஆண்டுகள் எப்படி இருந்தது, அடுத்த இதற்கு முன்னதாக ஆண்டு 5 ஆண்டு எப்படி இருந்தது, அதே போல புதிதாக ஒரு நபர் வந்தார் அவர் ஆட்சி செய்தால் எப்படி இருக்கும் என தமிழக மக்களுடைய மனநிலைமை என்பது எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்துத்தான் எந்த கட்சி ஜெயிக்கக்கூடிய வாய்ப்பு என்பது அதிகமாக இருக்கிறது இல்லை அப்படிங்கிற தீர்மானமே கொண்டு வர முடியும் அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.